இப்போ நம்ம நார்மலாக வந்து கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா இப்படி தான் இருக்கும். சுற்றி காட்டுங்க. ஓகே ஃபைன். இப்போ இங்கே தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் பண்ணுறது. வேறு ஒன்றும் இது இல்லை, பின்னாடி எந்த இதுவும் இல்லை, ஓப்பன் டைப் எதுவுமே கிடையாது. ஓகே, இன்வெர்ட்டரில் இது நான் ஆஸ் நம்ம வீட்டில் இருக்கிற இன்வெர்ட்டர் மாதிரி தான் வருது. ஓகே 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 மாட்டுங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆக்சுவலாக இப்போ ஒரு லெட் ஆசிட் 150 AH எல்லாம் நகட்ட கூட முடியாது, இழுக்கிறது கஷ்டம். 60 கிலோ வெயிட். எந்த லெட் ஆசிட் பேட்டரியா இருந்தாலும் எந்த பிராண்டா இருந்தாலும் 60 கிலோ வெயிட் கம்மி 150 ஆம்ஸ் கிடையாது. 4 பேர் சேர்ந்தா தூக்கணும் அதை. கரெக்ட். இது ஒரு ஆள் தூக்கிட்டு அப்படியே எங்க வேணா தூக்கிட்டு அப்படியே எங்க வேணா போயிட்டே வந்துட்டே இருக்கும். சிம்பிள், இதுதான் சிம்பிளா முடிஞ்சிடும். மெயின்டெனன்ஸே கிடையாது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம எவ்வளவுக்கு இதை சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இப்போ கஸ்டமர்ஸ் நினைக்க வாய்ப்பு இருக்கு, இதோட இவ்வளோ சின்னதாக இருக்குது, சூட்கேஸ் மாதிரி இருக்குது, இது கம்மியாக இருக்குது, இது விலை 50,000 60,000 ஏதோ இருக்க போது நினச்சிப்பாங்க. அவ்வளோ விலையெல்லாம் கிடையவே கிடையாது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நீலக்குருவி. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேட்டரி அண்ட் இன்வெர்ட்டரை பற்றின வீடியோஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அதுலேயே முக்கியமாக வந்து ஆலிவ் பவர் அப்படின்ற நிறுவனத்தினுடைய அந்த பேட்டரி அண்ட் இன்வெர்ட்டர்ஸ்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. ஸோ அதே நிறுவனம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரியை யூஸ் பண்ணி ஒரு இன்வெர்ட்டரு காம்போவை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த நிறுவனம் வந்து எந்த மாதிரியான பேட்டரி பேக்கப்பில் கொடுத்துட்ருக்காங்க, என்ன விலையில் கொடுத்துட்ருக்காங்கன்ற போன்ற விவரங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ சார். ஹலோ சார். வணக்கம் சார். என்ன புது விதமான ஒரு டெக்னாலஜிக்குள்ளே போகிறீங்க போருக்கு? நம்ம லெட் ஆசிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ புது விதமான ஒரு டெக்னாலஜிக்குள்ளே வந்திருக்கிற மாதிரி தெரிஞ்சது. ஸோ நம்ம என்ன மாதிரியான டெக்னாலஜிக்குள்ளே வந்திருக்கோம், என்ன மாதிரியான பேட்டரி இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள். அதான் சார், உங்கள்கிட்ட நம்ம வீடியோஸே வந்து நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். ஓகே, இன்வெர்ட்டரு பேட்டரியை பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கிறோம். கரெக்டு. இருந்தாலும் நம்ம அதெல்லாம் பார்த்தது எல்லாமே லெட் ஆசிட் பேட்டரிஸு, நார்மல் இன்வெர்ட்டர்ஸ் தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த பேட்டரியோடைய அடுத்த அட்வான்ஸ் தான் பார்த்தீங்கன்னா லித்தியம் பேட்டரி. ஸோ அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் உங்களுக்கு, நல்ல க்ரோத்தில் அது போயிட்டுருக்கு. எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் எல்லா செக்மெண்ட்லேயும் அது வந்து நிறையா க்ரோத்தில் போயிட்டுருக்கு. அது நம்ம இந்த இன்வெர்ட்டர் பேட்டரியிலையும் நிறையா கஸ்டமர்ஸு கால் பண்ணி இந்த லித்தியம் பேட்டரி எங்களுக்கு கொடுங்க, லித்தியம் பேட்டரி கொடுங்கன்னு நிறையா கஸ்டமர்ஸு கேட்பாங்க. ஏன்னா அதனுடைய அட்வான்டேஜ் அவங்க புரிஞ்சுக்கிட்டு கேட்பாங்க. ஆனால் இது வரைக்குமே என்னன்னா இந்த பாப்புலர் பிராண்ட்ஸில், ட்ரஸ்டட் பிராண்டில் அந்த லித்தியம் பேட்டரி வந்து இது வரைக்கும் இல்லாமையே இருந்துச்சு. கரெக்ட். ஸோ நாமளும் கேட்குற கஸ்டமர்ஸுக்கு வந்து இல்லைலாம் சொல்லிட்டு இருந்தோம். லோக்கல் பிராண்ட்ஸில் நல்லா இந்த லோக்கல் பிளேயர் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அந்த வீட்டில் வச்சுக்கிட்டே செஞ்சுக்கிட்டு வாங்கிட்டு கொண்டுக்கிட்டு இது லித்தியம் இது லித்தியம் இது லித்தியம் லித்தியம் போட்டுட்டு இருந்தாங்க. தவிர நம்ம அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து கஸ்டமரை வந்து சர்வீஸ்லாம் இது ஆகி போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் சொல்லி நம்ம இது வரைக்கும் பண்ணாமே இருந்தோம். பட் இப்போ அதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. ஓகே, இதுதான் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, ஈஸ்ட்மேன். இப்போ இந்த கம்பெனியில் இந்த மாதிரி லித்தியம் இன்வெர்ட்டர், லித்தியம் பேட்டரியை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, லித்தியம் இன்வெர்ட்டர். இப்ப லித்தியம் பேட்டரினா லித்தியம் அயனா, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டா, லித்தியம் நிறைய இருக்கு. நாட் ஒன்லி லித்தியம் கிடையாது. இத பாருங்க, LFP. LFP லித்தியம் அயன் பாஸ்பேட் தான் இது. இது முதல்ல இப்ப இந்த ப்ராடக்ட்டை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த கம்பெனியை பத்தி ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். சரி சார். இந்த ஈஸ்ட்மேன் அப்படின்ற அந்த கம்பெனி நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய கம்பெனி. ஓஹோ. மெயினான என்னன்னா சோலாரு, லித்தியம் பேட்டரிஸு, லெட் ஆசிட் பேட்டரிஸு, பவர் பேக்கப் சம்பந்தப்பட்ட அத்தனையும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 8 மேனுஃபேக்சரிங் யூனிட் அக்ராஸ் இந்தியா ஃபுல்லா இருக்கு. ஓ, இந்த ஈஸ்ட்மேன் பிராண்ட், ஈஸ்ட்மேன் கம்பெனி 8 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்கு அவங்க. ஓ சூப்பர். ஒரு 5000 எம்ப்ளாயிஸ்க்கு மேல அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கண்ட்ரீஸ்க்கு மேல இவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஓ சூப்பர் சார், சூப்பர். ஓகே ஓகே. அப்ப இந்தியாக்குள்ள இங்கே தான் லோக்கல் இங்கே மேனுஃபேக்சர் பண்றாங்க. இங்க 8 மேனுஃபேக்சரிங், அதான் சொன்னேன் இல்லையா, 8 மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சிருக்காங்க. எக்ஸ்போர்ட்டே 50+ கண்ட்ரீஸுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்றாங்க. சூப்பர் சார். ப்ளஸ் ஒரு 400 பாப்புலர் பிராண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஆமா, ஒரு 400 கம்பெனிக்கு OEM பண்ணி கொடுக்குறாங்க. OEM ப்ராடக்ட்ஸ். இதுல இன்னைக்கு இருக்கிற பாப்புலர் பிராண்ட் எல்லாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் OEM இவங்க பண்ணி கொடுக்குறாங்க சார். ஓகே.
ஸோ இந்த ஈஸ்ட்மேன்ற கம்பெனி சோலாரு லித்தியம் பேட்டரி இவங்களுடைய வந்து மெயின் ஃபோக்கஸ் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப கிட்டத்தட்ட 2006 இருந்து இந்தியன் மார்க்கெட்ல இவங்க வந்து இருக்கிறாங்க சார். இப்போ இவங்க தான் இந்த லேட்டஸ்டா வந்து இந்த பேட்டரியை போட்டுருக்காங்க. ஓகே, இப்போ வந்து லெட் ஆசிடுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசப்படுது, எந்த மாதிரியான இதில் வேறுபடுது? லெட் ஆசிடு தெரியும் உங்களுக்கு, இவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கணும். கரெக்ட், இவ்வளோ பெரிய வெயிட்டை தூக்கணும். ஆமாம், வெயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து வெயிட், அது ஆமாம் வெயிட், ரொம்ப வெயிட் ஒன்று முடியாது. ஆமாம், இன்னொன்று அதுல இருந்து கொஞ்சம் அந்த ஆசிட் ஃபியூம்ன்றது அது வெளியே வந்துக்கிட்டு தான் கொஞ்சம் தண்ணி மாதிரி நீர் கசிவு மாதிரி இருக்கும். ஆசிட் ஃபியூம்ஸ், ஆசிட் ஸ்பில்லிங்கு இதெல்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கும். கரெக்ட். பட் அதை விட இதுல வந்து இந்த லைஃப் ஸ்பேன் வந்து இது ஒரு 5 to 6 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன்னா, இது வந்து லித்தியம் அந்த பாஸ்பேட்றத வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 to 10 இயர்ஸ் வரைக்கும் லைஃப் ஸ்பேன்ன்றாங்க. ஹெல்த்துக்கு வந்து ஃபுல் 100% சேஃப்டி. இது சேஃப்டி தான், அது சேஃப்டி. எங்க வேணா வச்சுக்கலாம், ஏசி ரூம்ல வச்சுக்கலாம், எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. காம்பாக்டா இருக்கு, ஹேண்டில் பண்றது ஈஸி. எங்க வேணாலும் ஷிஃப்ட் பண்ணி ஈஸியா நம்ம கேரி பண்ணிட்டு போலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா இந்த ஒரு லெட் ஆசிட் பேட்டரிலாம் ஒரு 60-70 கிலோ பேட்டரி வரும்போது அதை தூக்கி மேல வச்சு அதை மறுபடியும் கேரி பண்ணிட்டு போறதெல்லாம் ரொம்ப சில கஷ்டங்கள்லாம் இருக்கு இல்லைங்களா? அது இதுல கண்டிப்பா 100% வந்து கிடையாது. ஓகே, அதாவது ஸ்பேஸும் பிடிக்காது, ரொம்ப ஸ்பேஸ். பாத்தீங்களா, இது அவ்வளவுதான். இந்த பாருங்க, இவ்வளவுதான். அப்படியே தூக்கிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். எங்க வேணாலும் தூக்கிட்டு போயிட்டு எங்க வேணாலும் வச்சுக்க வேண்டியதுதான். இது வந்து கிட்டத்தட்ட 150 ஆம்ப்ஸ்க்கு ஈக்குவல். 150 ஏஹெச்க்குரிய நார்மலா ஒரு லெட் ஆசிட் பேட்டரியில 150 ஆம்ப்ஸ்க்கு இது ஈக்குவல். இது ஆக்சுவலா இப்போ ஒரு லெட் ஆசிட் 150 ஏஹெச் எல்லாம் நகட்ட கூட முடியாது, இழுக்கிறது கஷ்டம். 60 கிலோ வெயிட். எந்த லெட் ஆசிட் பேட்டரியா இருந்தாலும் எந்த பிராண்டா இருந்தாலும் 60 கிலோ வெயிட் கம்மி 150 ஆம்ப்ஸ் கிடையாது. 4 பேர் சேர்ந்தா தூக்கணும் அதை. கரெக்ட். இது ஒரு ஆள் தூக்கிட்டு அப்படியே எங்க வேணா தூக்கிட்டு அப்படியே எங்க வேணா போயிட்டே வந்துட்டே இருக்கும். சிம்பிள், இதுதான் சிம்பிளா முடிஞ்சிடும். மெயின்டெனன்ஸே கிடையாது. மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ, அவ்வளவுதான். இப்போ அந்த லெட் ஆசிட் பேட்டரியா இருந்தா எப்படி பார்த்தாலும் 8 மாசம் 10 மாசம் ஒரு தண்ணியை ஊத்தணும், டிஸ்டில் வாட்டர் ஊத்தணும், சில பேர் மறந்து இருந்து போயிடுவாங்க. அந்த ஃப்ளோட்டிங் வால்வு பார்க்கணும் போடணும் இல்லைங்களா? இதுல அந்த வேலையே கிடையாது. சூப்பர். மாட்டணும், மறந்துட்டோம், அவ்வளவுதான். எந்த மெயின்டெனன்ஸும் இதுல கிடையாது. இப்போ இது பெரும்பாலும் இது சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் இருக்கிறாங்க. ஆமா, இப்போ அவங்க சன் எல்லாம் அப்ராட்ல இருப்பாங்க. அவங்களாலாம் இந்த மேலே ஏரியெல்லாம் பார்த்து வாட்ச் பண்ணிட்டு இருக்க முடியாது லெட் ஆசிட் பேட்டரியை. கரெக்ட். அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் சார், சூப்பர். அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்க இந்த ரொம்ப சின்ன கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, இந்த ஃபியூம்ஸ் எல்லாம் ஒத்துக்காத இருக்கலாம் இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப வந்து சேஃப்டியா இருக்கும். பட் லெட் ஆசிடோடைய அட்வான்ஸ் லித்தியம் பேட்டரி தான். இனிமே லித்தியம் பேட்டரி தான் another 1 year 2 yearல ஃபுல்லா வந்து லெட் ஆசிட் எல்லாம் போயிட்டு லித்தியம் பேட்டரியா தான் மாறப்போகுது. உலகமே மாறப்போகுது. ஃபர்ஸ்ட் அந்த ஈஸ்ட்மேனோட கம்பெனில இது வந்திருக்கு. இது சூப்பர் சார். இது ஒரு 150 ஆம்ப்ஸ்க்கு ஈக்குவலான பேட்டரி. ஓகே சார், இப்போ இதுல வந்து இன்வெர்டர் நான் வந்து ஆல்ரெடி நான் வச்சிருக்கேன், லெட் ஆசிட் போட்டிருக்கேன். அது லெட் ஆசிடை தூக்கிட்டு நான் இந்த இதை வந்து இன்சர்ட் பண்ணிக்க முடியுமா? இல்ல, இப்போ இந்த கம்பெனில பாத்தீங்கன்னா தனியா பேட்டரியை வந்து கொடுக்கலாம் அவங்க இது வரைக்கும். ஓகே, வாங்கினா ஃபுல்லா செட் ஆகுது. அவங்களுடைய அந்த இந்த லித்தியம் பேட்டரிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அந்த இன்வெர்டரை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்க இந்த பேட்டரியை தனியா ஒரு இன்வெர்டர்ல போடுறதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணல. அவங்க கான்ஃபிகரேஷன்ல பண்ணி அவங்களுடைய அந்த இன்வெர்டர்ல கொடுத்தா மட்டும்தான் அதை போட முடியும். ஓகே, மற்ற இன்வெர்டருக்கு போடுறதுக்கு அவங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். இந்த 1200 VA இன்வெர்டர் இந்த பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளேவோட வந்துடும் உங்களுக்கு. ஃபுல்லா 1200 VAவே கொடுக்குறாங்க. 1200 VA ஃபுல் VA. வாட்ஸ் கணக்குல உங்களுக்கு ஒரு 960 வாட்ஸ் வரைக்கும் போடலாம். இப்போ இதில் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? கிட்டத்தட்ட ஒரு 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் உள்ள வீட்டுக்கு நல்லா சஃபிஷியண்டா இருக்கும் இது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 லைட் யூஸ் பண்ணலாம். 6 லைட்டு, ஒரு கண்டிப்பா 5-6 ஃபேன் போட்டுக்கலாம். இல்லனா ஒரு 3 லைட்டு, 3 ஃபேன், டிவி, கம்ப்யூட்டரு, வைஃபை, சார்ஜிங், பிளக் பாயிண்ட் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எவ்வளவு நேரம் பேக்கப் வரும்? ஒரு 2 லைட் 2 ஃபேன் ஒரே சமயத்துல போட்டா
6 to 7 hours வரைக்கும் 6 to 7 hours பேக்கப் கிடைக்கும். அதான் நான் சொன்ன மாதிரி முதல்லயே லெட் ஆசிட்ல ஒரு 150 ஆம்ப்ஸ்ல என்ன பேக்கப் வருதோ அந்த சேம் பேக்கப் இதுல வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓ சூப்பர் சார் சூப்பர். இப்போ வந்து அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகாது, ஒரு 75%. அதனால தான் சொல்கிறேன். ஆமாம், இப்போ இந்த நார்மல் லெட் ஆசிட் பேட்டரியில் இப்போ ஒரு 150 ஆம்ப்ஸ் இருக்குது அப்படின்னா 100% டிஸ்சார்ஜ் ஆக முடியாது. ஒரு சில கம்பெனியோடைய அந்த பிராண்டை பொறுத்து 80%, 75%, 70% அந்த டிஓடியை வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 100% நம்ம எடுக்க முடியாது. இது 100% டிஸ்சார்ஜ். ஓ ஓகே. இப்போ வந்து ஃபுல்லாகவே இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ஃபுல்லாக அந்த சார்ஜிங் வந்து நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம சார்ஜிங் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதாவது ஸ்பேஸ் இப்படி ஆக்குபை பண்றது இல்ல, 100% வெயிட்லெஸ், அதே சமயத்துல 100% பவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். 100% பவர் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ நம்ம சார்ஜிங் டைம்லாம் வந்து எப்படி, எவ்வளவு தூரம் ஒரு சார்ஜிங் நார்மல் இப்போ லெட் ஆசிட் பேட்டரி சார்ஜ் ஆகுறத விட இது வந்து குயிக்கா சார்ஜ் ஆயிடும். குயிக்கா சார்ஜ் ஆயிடும். இப்போ இந்த பேட்டரி எல்லாம் சார்ஜ் ஆகுறதுக்கு இப்போ நான் ஒன்ஸ் ஃபுல் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு மறுபடியும் சார்ஜ் பண்ணா ஒரு 5 to 6 ஹவர்ஸ்ல இது ஃபுல் சார்ஜ் ஆயிடும். ஓ சூப்பர் சார். வேற அந்த 150 ஆம்ப்ஸ் நம்ம நார்மல் பேட்டரில கிட்டத்தட்ட ஒன்ஸ் ஃபுல் டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சுனாலே மோர் தென் 15 ஹவர்ஸ்க்கு மேல வரும். கரெக்ட், ஃபுல் சார்ஜ் ஆகும். சோ அதுல ஆகக்கூடிய கரண்ட் பில்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் இதுல வந்து நம்ம வந்து ரொம்ப மிச்சப்படுத்திக்கலாம், ரொம்ப ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் குயிக் சார்ஜிங் தான் எல்லாமே. அதுக்கு ஏத்த மாதிரி தான் இந்த இன்வெர்ட்டர்ஸை வந்து அவங்க அசெம்பிள் பண்ணிருக்காங்க. அதுல உள்ள பிஎம்ஐஸ்லாம் சேஃப்டியா தான் எல்லாம் சேஃப்டி பண்ணிருக்காங்க. ஓகே. ஏன்னா இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, லெட் ஆசிட் விட வந்து இது வந்து லித்தியம் அயன்லாம் வந்து டேஞ்சரு, வெடிச்சிரும்லாம் பயப்படுவாங்க. இது சேஃப்டியை பொறுத்து இது எப்படி சேஃப்டியா இல்ல, அது வெறும் லித்தியம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா எல்எஃப்பி. இந்த எல்எஃப்பின்றதுல அந்த லித்தியம் அயன் பாஸ்பேட் இருக்குதுல்ல, அதுல இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த விதமான அந்த வெடிக்கிறது அதெல்லாம் இதுவரை எதுவுமே கிடையாது. இது 100% வந்து இந்த எல்எஃப்பின்ற இந்த டெக்னாலஜி வந்து 100% சேஃப் தான் சார். அது வெறும் லித்தியம் சொல்றாங்க இல்லையா, அதுல மேபி அந்த ப்ராப்ளம் ஏதாவது இருந்திருக்கலாம். எல்எஃப்பில இதால எந்த ப்ராப்ளமும் கிடையாது சார். அதாவது லித்தியம் அயன்ல இருக்கிற அந்த டேஞ்சர் வந்து லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்ல கிடையாது. ஓகே, அத தான் கேக்குறேன். கிடையாது சார். அடுத்த மாடல் எதுவும் வருது? அடுத்த மாடல் 150 ஆம்ப்ஸ் இருக்கு. அதுல அது ஒரு 200 ஆம்ப்ஸ்க்கு ஈக்குவல். அது இப்போதைக்கு இதுல ரெண்டு மாடல் தான் கொடுத்துருக்காங்க சார். ஒரு எல்எஃப்பி 160, எல்எஃப்பி 240 ரெண்டு மாடல் கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்து 150 ஆம்ப்ஸ்க்கு சமம், இன்னொன்னு 200 ஆம்ப்ஸ்க்கு சமம். இவ்வளவுதான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் 2-3 மந்த்ஸ்ல வந்து பெரிய லெவல்ல அவங்க வந்து 36 வோல்ட் 48 வோல்ட்னு பெரிய லெவல்ல அவங்க வந்து ப்ரொடக்ஷன்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு another 3 மந்த்ஸ்க்குள்ள பெரிய இன்னும் கொஞ்சம் 48 வோல்ட் 60 வோல்ட் அந்த மாதிரி வந்து நிறைய பேட்டரிஸ் வந்து அவங்க வந்து மார்க்கெட்டுக்கு வரப்போகுது சார். சரி, ஆனா இப்போ இது வந்து டைரக்டா வந்து இப்போ வந்து ஆஃப் கிரிட் சிஸ்டத்துக்குலாம் யூஸ் பண்ண முடியுமா? அதான் சோலாரை போட்டு யூஸ் பண்ணலாமா, இல்ல வீட்டுக்குள்ள யூஸ் பண்ற இது? அதான் இப்போதைக்கு இந்த பேட்டரி அவங்க வந்து நார்மல் அந்த வீட்டுக்கு தேவையான அந்த இன்வெர்ட்டரோட மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர இந்த சோலாரோட இது வரைக்கும் வந்து அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. இது நார்மல் இன்வெர்ட்டர் நார்மல் பேட்டரிக்காக கொடுத்துருக்காங்க. சோலார் செக்மெண்ட்டுக்கு அவங்க தனியாவே அந்த ஈஸ்ட்மேன் கம்பெனில தனியாவே பேட்டரிஸ் அதுல இருக்கு அவங்க கிட்ட. அந்த பேட்டரிஸ் நம்ம அவங்க வெப்சைட்லாம் பார்த்தா எல்லா மாடல்ஸ் அவங்க போட்டுருக்காங்க. அவங்க இப்போதைக்கு நாம கிட்ட இருக்கிறது வீட்டுக்கு தேவையான அந்த ஹோம் பர்பஸ்க்கு தேவையான ஆஃபீஸ் பர்பஸ் தேவையான பேட்டரி இன்வெர்ட்டர் மட்டும் கொடுத்துருக்கோம் சார் நம்ம. ஓகே, சூப்பர் சார், சூப்பர். ஓகே சார், இப்போதான் முக்கியமான क्वेश्चन. இப்போ வந்து நம்ம எவ்வளவுக்கு இதை சேல் பண்ணிட்டு இருக்கோம்? ஆமா, இப்போ கஸ்டமர்ஸ் நினைக்க வாய்ப்பு இருக்கு, இதனோட இவ்வளவு சின்னதா இருக்குது, சூட்கேஸ் மாதிரி இருக்குது, இது கம்மியா இருக்குது, இது விலை 50,000 60,000 ஏதோ இருக்க போது நினைச்சுப்பாங்க. அவ்வளவு விலையெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப நார்மலாவே ஒரு நார்மல் இன்வெர்டர் பேட்டரியில ஒரு 1200 VAவும் ஒரு 150 லெட் ஆசிட் பேட்டரி வாங்கினா ஒரு 23,000 இருந்து 24,000 வந்துடும். பேட்டரி 5 வருஷம் வாரண்டியா இருக்கும் போது. ஓகே, 3 வருஷம் வேணா 2 வருஷம் வாங்கினா விலை கம்மியா இருக்கும். 5 வருஷம் வாரண்டி லெட் ஆசிட்லயே பாத்தீங்கன்னா 23 பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி 22,500 23 24ல வந்துடும். ஓகே. ஆனா இதுல அவங்க இந்த லித்தியம் இன்வெர்ட்டர் இந்த லித்தியம் பேட்டரியவே உங்களுக்கு காம்போ பிரைஸ்ல டாக்ஸ் வந்து கம்மியாயிடுது. என்ன பியூட்டினா, இப்போ நார்மலா நம்ம லெட் ஆசிட் பேட்டரியில பார்த்தீங்கன்னா 28% டாக்ஸ் பேட்டரிக்கு தனியாக வரும், இன்வெர்ட்டருக்கு 18% டாக்ஸ் வரும். ஆனால் இது அவங்க காம்போவாக கொடுக்கறதுனால 18% டாக்ஸ்லேயே கொடுத்துறதுனால ப்ரைஸ் வந்து இந்த ரெண்டு ப்ராடக்டையும்
27,500க்கு நாம வந்து ஆஃபர் பண்றோம் சார். ஓ 27,500 கொடுத்தா அந்த ரெண்டு செட்டா எடுத்துக்கலாம். ஆமா, ஜெனரலா நார்மல் லெட் ஆசிட் பேட்டரியிலேயே பாத்தீங்கன்னா 24 கம்மி கிடையாது. ஓகே. ஒரு 1200 VAவும் ஒரு 150 ஆம்ஸ் சேர்ந்து. ஓகே. இதுல இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ், இவ்ளோ அட்வான்டேஜஸ் எல்லாமே இருந்தும் பிரைஸ் வந்து காம்படிட்டிவ் பிரைஸ் தான் 27,500 சார் இது. ஓகே. இப்போதைக்கு இந்த பிரைஸ் இருக்கு, மேபி வேறலாம் ஏறலாம் தெரியாது. இப்போதைக்கு இந்த பிரைஸ் வந்து 27. இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஜூன் மாசத்துல இந்த வீடியோ எடுக்கிறோம். நம்ம 2025 ஜூன் மாசத்துல வீடியோ எடுக்கிறோம். ஏன்னா தியானம் இதை வலியுறுத்துறோம் அப்படின்னா வீடியோ ஒரு 2 வருஷம் பார்த்துட்டு இது 27,000 கொடுங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அதனால நம்ம ஜூன் மாசம் 2025ல இந்த வீடியோ எடுக்கிறோம். நம்ம இப்போதைக்கு இந்த பிரைஸ் வந்து அவங்க கம்பெனிக்காரங்க ஆஃபர் பண்ணியிருக்கிறாங்க. 27,500 இந்த காம்போ பேக்கோடைய பிரைஸ் சார். இது நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா எங்க வேணாலும் நம்ம டெலிவரி கொடுத்துடலாம் சார். நம்ம இதை டெலிவரி சார்ஜ் எவ்வளவு ஆகும்? டெலிவரி சார்ஜ் நம்ம சேர்த்தே கொடுத்துடலாம் சார். இதை ஓகே, டெலிவரி சார்ஜ் சேர்த்தே கொடுத்துடலாம். தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி நாங்க பண்ணி கொடுத்துருவோம் சார். ஃப்ரீ டெலிவரியில ஃப்ரீ டெலிவரி பண்ணி கொடுத்துருவோம். சென்னையில நம்ம ஃப்ரீ டெலிவரி பண்ணி கனெக்ஷன்ஸ், இன்வெர்டர் கனெக்ஷன்ஸ் ரெடியா இருந்துச்சுன்னா நம்ம எங்க டீமை வச்சு நாங்க இன்ஸ்டலேஷன்லாம் பண்ணி பக்காவா கொடுத்துருவோம் சார். சூப்பர் சார். சார் இப்போ எனக்கு கொஞ்சம் டெமோ பண்ணி காட்ட முடியுமா? எப்படி மாற்றுறது, என்ன மாதிரி டிஸ்ப்ளே வருது கொஞ்சம் காட்ட முடியுமா? சார், நம்ம எல்லாத்தையும் உங்களை இன்வெர்டர் பேட்டரியை கனெக்ட் பண்ணி அவுட்புட் லோட்லாம் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு டெமோ பார்த்துடலாம். அதோட டிஸ்ப்ளே, அந்த எல்சிடி டிஸ்ப்ளே எப்படி ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் நம்ம ஒரு சின்ன டிஸ்ப்ளே வந்து டெமோ வந்து பார்த்துடலாம். வாங்க சார். சரி சார், ஓகே. இப்போ என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ இது செப்பரேட்டா இருக்கா? கனெக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல, கனெக்ட் பண்ணோம் சார். இப்போ இதை தூக்கி காட்டுங்க. கனெக்ட் ஆகல. இப்போ நம்ம நார்மலாக வந்து கடையில் வாங்கிட்டு வந்தோம்னா இப்படி தான் இருக்கும். சுற்றி காட்டுங்க. ஓகே, ஃபைன். இப்போ இங்கே இதான் பாசிட்டிவ் நெகட்டிவ் டெர்மினல் பண்ணுறது. வேறு ஒன்றும் இது இல்லை, பின்னாடி எந்த இதுவும் இல்லை, ஓப்பன் டைப் எதுவுமே கிடையாது. ஓகே, ரைட், வச்சுருங்க. இப்போ அது வந்து இன்வெர்ட்டரா? ஓகே, இன்வெர்ட்டரில் என்னென்ன வருது? ஓகே, இன்வெர்ட்டரில் இது நான் யூஸ்வல் நம்ம வீட்டில் இருக்கிற இன்வெர்ட்டர் மாதிரி தான் வருது. ஓகே ஓகே ஓகே, மாட்டுங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பாசிட்டிவ் டெர்மினலில் பாசிட்டிவ் கனெக்ட் பண்ணிடுறீங்க. ஓகே ஓகே ஓகே. ஓ, இது வந்து சேஃப்டி கேப்பு, அதை போட்டு லாக் பண்ணிடணும். ஓகே. ஓ, சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ வந்து டிஸ்பிளே வந்துடுது. இப்போ இன்வெர்ட்டரோட இன்புட் எடுத்து அப்படி சொருக வேண்டியதுதான். ஓஹோ. இன்வெர்ட்டருக்கு பேக் சைடில் நாங்கள் இப்போ அவுட்புட் கொடுக்குறோம். ஆமாம், அவுட்புட்டை கொடு ராஜேஷ். கொடுத்தாச்சு. இப்போ மெயின்ஸ் ஆன் பண்ணுவேன்னா இல்லை, இன்புட் ஆன் பண்ண இன்புட் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இன்புட்ல சார்ஜிங் ஆயிட்டு இருக்கு பாருங்க. சார்ஜிங் மேல அப்படியே ஃபுல்லா ஏறுறதெல்லாம் ஏற்காம இது பாத்தீங்களா சார்ஜிங் எல்லாம் அதுல கிளீனா வந்து சார்ஜிங் ஏறுறத ஃபுல்லா காமிக்கும். எவ்வளவு அவுட்புட் அந்த இன்புட் வோல்டேஜ் வருது அப்படின்றதும் பிளஸ் எத்தனை பேட்டரியோடைய அந்த வோல்டேஜ் சார்ஜிங் ஆகுறது அப்படின்றதும் அதுல வந்து டிஸ்பிளே வந்து காமிக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த டெஸ்டிங் யூனிட்ல ஒரு 400 வாட்ஸ் பல்பு நம்ம போட்டுருக்கிறோம். அது எப்படி எரியுதுன்றது மட்டும் பார்க்கலாம் நம்ம. இப்போ அப்படியே மெயின்ஸ் ஆஃப் பண்ணுங்க. அந்த சார்ஜர் போடுங்க, இல்லை லைட் லோடு போடுங்க. இந்த லோடு தான். இப்போ இந்த லோடு போட்டிருக்கிறோம். இப்போ பாருங்க, இந்த இன்வெர்ட்டரில் பாருங்க, இப்போ அந்த வோல்டேஜில் இருந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அது இப்போ நான் எவ்வளவு லோட் வந்திருக்குன்றது காட்டுது. எவ்வளவு அந்த வோல்டேஜ் பேட்டரியோட வோல்டேஜ் எவ்வளவு இருக்கு. இப்போ இது ஃபுல் சார்ஜ் நாங்க பண்ணாததுனால இப்போ 13.1ல இருக்கு. இது கிட்டத்தட்ட டிஸ்சார்ஜ் ரேட்டிங் பாத்தீங்கன்னா 11.4ல வந்து லோ பேட்டரி சவுண்ட் வரும். 11.4 வரைக்கும். 11.2ல வந்து கட் ஆஃப் ஆகும். லோ பேட்டரி கட் ஆஃப் ஆயிடும் 11.2ல. இப்போ 13.1ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா யூசேஜ் ஆகிட்டே இருக்கும். ஆஸ் பர் கம்பெனி நார்ம்ஸ் இது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 400 வாட்ஸ் சைமல்டேனியஸா யூஸ் பண்ணும்போது 3 to 3.5 hours வரைக்கும் பேக்கப் வந்து இதுல வருதுன்றது கம்பெனியோடைய நார்ம்ஸ். ஒரு 400 வாட்ஸ் யூஸ் பண்ணும்போது. ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோ ஆல்ரெடி சொன்னோம். லெட் ஆசிட் பேட்டரி 150 ஆம்ப்ஸுக்கு இந்த பேட்டரி வந்து ஈக்குவல். சூப்பர் சார். ஓகே சார், இப்போ வந்து அருமையான ஒரு டெக்னாலஜிக்குள்ளே நீங்களும் உள்ளே வந்துட்டீங்க. லெட் ஆசிடுக்கு அடுத்து மாற்று ஒரு இதுக்கு வந்திருக்கீங்க சாதனத்துக்கு. ஸோ மக்களும் வாங்கி பயனடைவாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார்.